உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு 19வது நாளாக தொடரும் யுத்தம். 4 சுற்றுக்களை கடந்தும் பேச்சுவார்த்தையில் பலன் கேள்விக்குறியே. ரஷ்யாவின் கோர தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் மாண்டு வருகிறார்கள். முக்கியமாக உக்ரைனின் மாரியோபோல் பகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போடப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு 2187 பேர் பலியாகி இருப்பதாகவும், உக்ரைனின் ஆக்தேர்கா என்ற பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 70 பேரும், ஏற்கனவே உக்ரைனின் லிவிவ் நகரில் ரஷ்யாவின் வெடிகுண்டு தாக்குதலுக்கு 35 பொதுமக்கள் பலியாகியதாகவும் தரவுகள் கூறுகின்றன. முக்கியமாக உக்ரைனின் தலைநகரான கீவை கைப்பற்றுவதில் ரஷ்யா மும்முரம் காட்டி வருகிறது. இன்று வெளியான தகவலில் ரஷ்ய படைகள் உக்ரைன் தலைநகர் கீவில் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் விமான தயாரிப்பு ஆலையில் குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளது. கீவின் ஒபோலோன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 9 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. உக்ரைனில் இருந்து 20 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் பல்வேறு நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்துள்ளனர். தலைநகர் கீவுக்கு அருகே உள்ள பகுதிகள் மற்றும் கிழக்கில் உள்ள லுஹான்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 10 மனிதநேய வழித்தடங்கள் மூலம் மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்ற முயற்சிகள் நடந்து வருவதாக அந்நாட்டின் துணை பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பில் சீனா உதவினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா கூறுகிறது என தகவல் வெளிவந்த நிலையில், தங்களிடம் ரஷ்யா உதவி கோரியதாக கூறுவது தவறானது என சீனா அறிக்கை வெளியிட்டுள்ளது. தீர்வை தராமல் இழுத்து கொண்டு வரும் இப்போரினால் அப்பாவி மக்கள்தான் பாதிப்படைந்து வருகின்றனர். இந்த லெஜெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுல பெண்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? வேலு நாச்சியார்ல ஆரம்பிச்சு இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம மேயர் கூட இப்போ யங்ஸ்டரா இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. பெண்கள் அதிகமாக பாலிடிக்ஸ் வரதும் அதனால தான் நான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பெண்களுடைய டச் வந்து பாலிடிக்ஸில் இருக்கும்போது அதோட அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். நான் என்வாயர்மெண்ட்டையும் பாலிடிக்ஸும் தனி செக்மெண்ட்டாக பார்க்கல, அது வாழ்க்கையோட ஒரு அங்கமாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ விதைப்போம் அப்படின்றது எங்கே ஆரம்பமாச்சு மேடம்? சின்ன இடம் கிடச்சிது அப்படின்னா அதில் நம்ம என்ன ஆசைப்படுவோம்? ஒரு பெஞ்சு போட்டு 2 மரம் 2 செடி அப்படி தான் ஆசைப்படுவோம். ஸோ இப்போ நாங்கள் இன்ஸ்பெசிஃபிக் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, பார்க்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே ஒரு குறுங்காடு அமைக்கலாம், அங்கே இருக்கிற மக்களையே கூப்பிட்டு அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு என்ஜிஓ ஆக்கிடுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தொய்வாயிடுது. காரணம் என்ன? அவங்க தனியாக நின்று பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எதையுமே தனியாக பண்ணல. பகிர்ந்து செய்யும் போது தொய்வும் ஏற்படுறதில்ல, எங்களுக்கான வேலையும் வந்து நாங்கள் சீக்கிரமாக முடிச்சுக்கிறோம்.